வணக்கம். நம்ம பார்க்குற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடிப்படை ஜோதிடம். இப்போ ஜோதிடம் நம்ம எளிமையாக பலன் சொல்லணும் அப்படின்னா, அதற்கு தேவையான அடிப்படை கூறுகள்லாம் நம்ம பார்க்கணும். நம்ம கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலகளவு அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அந்த மாதிரி தான் ஜோதிடமும். ஜோதிடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடல் மாதிரி. நம்ம கற்றது அப்படிங்கிறது கைமண் அளவு தான். ஜோதிட சாஸ்திரத்தில் நம்ம ஒவ்வொரு அத்தியாயம் பார்த்துட்டே இருந்திங்கன்னா அது போயிட்டே இருக்கும். கல்லாதது உலகளவு அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இருக்கும். இப்போ நம்ம எளிமையாக பலன் சொல்லணும்னா என்னென்ன அடிப்படை கூறுகள்லாம் நம்ம தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். பார்த்திங்கன்னா, ஜோதிடத்தின் அடிப்படைகள் நான் முன்னாடியே ஆரம்ப கட்டத்திலே போட்டிருப்பேன். ஜோதிடம்னா என்ன டீட்டெயில்டாக எல்லாமே போட்டிருப்பேன் உங்களுக்கு. அதெல்லாம் அதாவது இந்த ஜோதிடத்தோட அடிப்படைகள், இந்த ராசி, கிரகங்கள், நட்சத்திரங்கள் இதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி அதோட ஜோதிடம் எங்கேருந்து வந்தது, எப்படி உருவானது, அது எல்லாமே நான் முன்னாடி ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன். தேவைன்னா நான் லிங்க் கீழே கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம அடிப்படை கூறுகள்லாம் என்னென்னு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒன்று தான் ராசி. நமக்கு ஜோதிடம் பலன்கள் எளிமையாக சொல்லணும் அப்படின்னா ராசிகள் அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும். மொத்தம் 12 ராசிகள் இருக்குது. மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கிரகங்கள். கிரகங்கள் அப்படிங்கிறது நவகிரகம்னு சொல்லுவோம். நவன்னா 9 அப்படின்னு அர்த்தம். அந்த 9 கிரகங்கள் என்னென்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம். சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி, ராகு, கேது. இவை நவகிரகங்கள் அப்படின்னு நம்ம சொல்லப்படுறோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நட்சத்திரங்கள். நம்ம தெரிஞ்சுக்கக்கூடியது நட்சத்திரங்கள். நட்சத்திரங்கள் அப்படின்னா 27 நட்சத்திரம் அப்படின்னு நமக்கு தெரியும். ஒவ்வொரு ராசியிலையும் 3 நட்சத்திரங்கள் இருக்கும். இப்போ மேசம் அப்படின்னு எடுத்துட்டா அஸ்வினி, பரணி, கிருத்திகை அந்த மாதிரி. சிம்மம் அப்படின்னு எடுத்துட்டா மகம், மூலம், உத்திரம். மீனம் அப்படின்னு எடுத்துட்டா பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி. அந்த மாதிரி ஒவ்வொரு ராசிகள்லையும் 3 நட்சத்திரங்கள் இருக்கும். பாதம் மாறுபடும். 1, 2, 3, 4 அப்படின்னு பாதங்கள் தான் மாறுபடும். அப்போ மொத்தம் 27 நட்சத்திரங்கள் இருக்குது. என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஸ்வினி, பரணி, கிருத்திகை, ரோகிணி, மிருகஸ்ரீஷம், திருவாதிரை, புனர்பூசம், பூசம், ஆயில்யம், மகம், பூரம், உத்திரம், அஸ்தம், சித்திரை, சுவாதி, விசாகம், அனுஷம், கேட்டை, மூலம், பூராடம், உத்திராடம், திருவோணம், அவிட்டம், சதயம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி அப்படின்னு சொல்லிட்டு 27 நட்சத்திரங்கள். அதெல்லாம் இப்போ நான் சொன்னது எல்லாமே பார்த்திங்கன்னா நமக்கு எப்போ கேட்டாலும் ஞாபகத்தில் இருக்கணும். ராசி அப்படின்னா 12 ராசிகள் தெரிஞ்சிருக்கணும். கிரகங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவகிரகங்கள் தெரிஞ்சிருக்கணும். நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 27 நட்சத்திரங்கள் நம்ம தூக்கத்துலேருந்து கேட்டாலும் அது நல்லா ஆழ்ந்த மனசில் பதிஞ்சிருக்கணும். இதெல்லாம் தெரியக்கூடிய ஒரு விஷயங்கள். அடுத்ததாக பார்த்திங்கன்னா ராசி மற்றும் அதிபதிகள். இப்போ நம்ம முன்னாடியே பார்த்தோம், 12 ராசிகள் பார்த்தோம். ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு அதிபதிகள் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா மேஷம் அப்படின்னா மேசத்துக்குரியவர் அப்படிங்கிறவர் செவ்வாய் தான். ரிஷபத்துக்குரியவர் சுக்கிரன். இப்போ சொல்கிறாங்க பார்த்தீங்களா, இப்போ இது யாரோட வீடு, ஆட்சி வீடு. இந்த அதாவது சந்திரனை ஆட்சியாக கொண்ட ராசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடகம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த மாதிரி ஒவ்வொரு ராசிக்கும் அதோட ஆட்சி வீடுகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு சில கிரகங்கள் இருக்குது. 12 ராசிக்குமே 12 வீடுகள் இருக்குது. மேசம்னா மேசத்துக்குரியவர் செவ்வாய். மேஷத்துக்கும் விருச்சிகத்திற்கும் உரியவர் செவ்வாய். ரிஷபத்திற்கும் துலாம் ராசிக்கும் உரியவர் சுக்கிரன். மிதுனத்திற்கும் கன்னிக்கும் உரியவர் புதன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கடக ராசிக்கு சந்திரன், சிம்ம ராசிக்கு சூரியன். தனுசுக்கும் மீனத்திற்கும் உடையவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு. மகரம், கும்பம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி. இப்போ மேசம் அதாவது நம்ம ஒரு சிலர்லாம் கேட்டிருப்போம். இப்போ மேசம் வீடு யாரோட ஆதிக்கம் உள்ள வீடு, செவ்வாய் ஆதிக்கம் இருக்க வீடு மேஷம். சந்திரன் ஆதிக்கம் உள்ள கிரகம் அதாவது சந்திரனோட வீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடகம். சனியோட வீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகரம், கும்பம். இந்த மாதிரி நம்ம சொல்லுவோம். இது நமக்கு இன்பில்ட்டாகவே தெரிஞ்சிருக்கணும். மேசம்னா மேசத்துக்குரியவர் செவ்வாய், ரிஷபத்துக்குரியவர் சுக்கிரன், மிதுனத்துக்குரியவர் புதன், கடகத்திற்குரியவர் சந்திரன், சிம்மத்துக்குரியவர் சூரியன், கன்னிக்குரியவர் புதன், துலாம்குரியவர் சுக்கிரன்,
விருச்சகத்திற்கு உரியவர் செவ்வாய், தனுசுக்கு உரியவர் குரு, மகரத்திற்கு உரியவர் சனி, கும்பத்துக்குரியவர் சனி, மீன ராசிக்குரியவர் குரு. இது வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கக்கூடிய ஒரு விஷயம். இது தெரிஞ்சாதான் நம்ம பலன்கள் வந்து துல்லியமாக எடுக்க முடியும். இப்போ பார்த்திங்கன்னா மேஷ லக்னம்னு வச்சுக்கோங்க, அந்த லக்னாதிபதி எங்கே இருக்காருன்னு பார்க்கணும். இப்போ லக்னம் மேஷ லக்னத்தோட அதிபதி யாருன்னு தெரிஞ்சாதானே லக்னாதிபதியோட பலன் நம்ம எடுக்க முடியும். இப்போ மேஷ லக்னம்னா மேஷத்துக்குரியவர் செவ்வாய் அப்படின்னு நம்ம தெரிஞ்சிருக்கணும். அதுக்காக நான் சொல்கிறேன். சரி, நம்ம அதெல்லாம் பின்னாடி பார்ப்போம். அடுத்த டாபிக் பார்க்கலாம், நட்சத்திரம் மற்றும் அதிபதிகள். இப்போ நான் மேலே சொல்லியிருக்கேன் ராசி அதிபதிகள். இப்போ சொல்லக்கூடியது நட்சத்திரங்கள் மற்றும் அதிபதிகள். இந்த நட்சத்திரங்கள் மற்றும் அதிபதிகள் எதற்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஒருத்தர் வந்து எக்ஸாம்பிள் திருவோண நட்சத்திரத்தில் பிறந்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து அவங்க பிறப்பு தசை சந்திர தசை, அதை வச்சு தான் அதுக்காக தான் இந்த நட்சத்திரம் மற்றும் அதோட அதிபதிகள் நம்ம தெரிஞ்சுக்கணும். கிருத்திகை, உத்திரம், உத்திராடத்தோட அதிபதிகள் சூரியன். இப்போ ஒருத்தர் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாங்கன்னா அவர் வந்து சூரிய தசையில் பிறந்திருப்பார். ஒருத்தர் வந்து ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாங்கன்னா அவர் வந்து ரோகிணிக்குரிய, அதாவது ரோகிணி நட்சத்திரத்தோட அதிபதி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்திரன். அப்போ கண்டிப்பாக அவர் பார்த்தீங்கன்னா சந்திர தசையில் தான் பிறந்திருப்பாங்க. நம்ம வந்து அந்த தசாபுத்தி பின்னாடி நம்ம அதை பற்றி டீட்டெயிலாக சொல்கிறேன். அந்த தசாபுத்தி கால்குலேஷனுக்கு இது வந்து ரொம்ப ஒரு ஆணி வேர் அப்படின்னே சொல்லலாம். நம்ம ஸ்டார்டிங் தெரிஞ்சால் தானே நம்ம போக போக கன்ஃபியூஸ் இல்லாமல் நம்ம பண்ண முடியும். இதுவும் நம்ம வந்து இன்பில்ட்டாக தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு விஷயந்தான். கிருத்திகை, உத்திரம், உத்திராடம் அதோட அதிபதிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரியன். ரோகிணி, ஹஸ்தம், திருவோண நட்சத்திரத்தோட அதிபதிகள் சந்திரன். மிருகஸ்ரீஷம், சித்திரை, அவிட்ட நட்சத்திரங்களோட அதிபதிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய். திருவாதிரை, சுவாதி, சதய நட்சத்திரத்தோட அதிபதிகள் ராகு. புனர்பூசம், விஷாகம், பூரட்டாதி நட்சத்திரத்தோட அதிபதிகள் குரு. பூஷம், அனுஷம், உத்திரட்டாதி நட்சத்திரத்தோட அதிபதிகள் சனி. ஆயில்யம், கேட்டை, ரேவதி நட்சத்திரத்தோட அதிபதி புதன். அஸ்வினி, மகம், மூலா நட்சத்திரத்தோட அதிபதி கேது. பரணி, பூரம், பூராட நட்சத்திரங்களோட அதிபதி சுக்கிரன். இது வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ராசி அதிபதிகள் பார்த்துட்டோம், நட்சத்திர அதிபதிகள் பார்த்துட்டோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா தசா புத்தி காலம் பார்க்கலாம். சூரியன் அப்படின்னு எடுத்துட்டா 6 வருடம், சந்திரனோட தசா புத்தி காலம் அப்படின்னா 10 வருடம், செவ்வாய் 7 வருடம், ராகு 18 வருடம், குரு 16 வருடம், சனி 19 வருடம், புதன் 17 வருடம், கேது 7 வருடம், சுக்கிரன் 20 வருடம். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உங்களுக்கு என்ன தசை நடக்குது, இப்போ உங்களுக்கு ராகு தசை நடக்குது, இப்போ உங்களுக்கு குரு தசை நடக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா, அதோட கால்குலேஷன் தான் அது. இப்போ வந்து நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், நட்சத்திர அதிபதிகள் தான் ஆணிவேர் எதற்கு, தசா புத்தி கண்டுபிடிக்கிறதுக்கு. சரிங்களா? இப்போ வந்து எக்ஸாம்பிள் ஒருத்தர் திருவோண நட்சத்திரத்தில் பிறந்திருக்காங்க. அப்போ வந்து அவங்க பிறக்கும்போது சந்திர தசை அந்த பஞ்சாங்கத்தில் இருக்கும். சந்திர தசை இருப்பு மொத்தமே சந்திர தசை 10 வருஷம் நம்ம தசா புத்தி காலத்தில் பார்த்தோமா. அப்போ இருப்பு வந்து 5 வருஷம் இருப்பில் பிறந்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ சந்திரனுக்கு அப்புறம் அவங்களுக்கு செவ்வாய் வரும். செவ்வாய் 7 வருஷ காலம் நடக்கும். செவ்வாய் தசையில் செவ்வாய் புத்தி, ராகு புத்தி, அந்த மாதிரி புத்திகள் வேறுபடும். அதாவது இந்த தசாபுத்தி கணக்கீடு தெரியதற்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு இதுவும் எத்தனை அதாவது ஒவ்வொரு கிரகங்களும் எவ்வளோ வருஷம்னு தெரிஞ்சிருக்கணுமா. சூரியன்னா 6 வருஷம், சந்திரன்னா 10 வருஷம், செவ்வாய்னா 7 வருஷம், அந்த மாதிரி தெரிஞ்சிருக்கணும். ராகுனா 18 வருஷம். அதுக்கு தான் இந்த கால்குலேஷன் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். இப்போ சொன்னது எல்லாமே நம்ம வந்து மெமரைஸ் தான், அதாவது நம்ம ஆழ்ந்த மனசில் புரிஞ்சு நம்ம மனசில் வாங்கிக்கணும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கிரகங்களோட ஆட்சி, உச்சம், நீச்சம், பகை, நட்பு அட்டவணை தான் சொல்ல போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம மேஷம்னு எடுத்துக்கணும். அதாவது மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம். இந்த இருக்க 12 ராசிகள்லுமே இருக்குது. 12 ராசிகளுமே இருக்க நவகிரகங்கள் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ராசியிலும் ஒவ்வொரு தன்மையை பெற்றிருக்கும். இப்போ மேஷத்தில் பார்த்திங்கன்னா சூரியன் எப்பயுமே உச்ச பலனை தரும், சந்திரன் சமப்பலனை தரும், செவ்வாய் வந்து ஆட்சி, அதாவது நான் முன்னாடி சொல்லியிருக்கேன் பார்த்திங்களா, மேச வீட்டுக்குரியவர் செவ்வாய் அப்படின்னு சொன்னங்காட்டி அதோட ஆட்சி பலனை தரும். புதன் வந்து சமப்பலனை தான் தரும். குரு வந்து நட்பு பலன்களை தரும். சுக்கிரனும் சம பலன்கள் தான் தரும். சனி வந்து நீச்ச பலனை தரும். நீச்சம்னா பலன் இழந்த நிலை அப்படின்னு அர்த்தம். ராகு கேதுக்கள் பகை கிரகம், அதாவது பகையான, அதாவது பலன்கள் வந்து சுப பலன்களை விட அசுப பலன்கள் தான் தருவதற்கு வாய்ப்புகள் அதிகம். இந்த மாதிரி மேஷத்துலேருந்து மீனம் வரைக்கும் நான் வந்து எழுதியிருக்கேன். இந்த அட்டவணையை பார்த்து நம்ம வந்து
எந்தெந்த ராசியில் எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த தன்மையில் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும். இப்போ சிம்ம ராசின்னு எடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன், சூரியன் அங்கே ஆட்சியாக இருக்கும். சிம்மத்துக்குரியவர் சூரியன், அப்போ வந்து ஆட்சி. சந்திரன் நட்பில் இருக்கும், நட்பு நிலையில் இருக்கும். செவ்வாய் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா நட்பு நிலையில் இருக்கும். புதன் நட்பு நிலை தான் இருக்கும். குருவும் நட்பு நிலை இருக்கும். சுக்கிரன் சனி ராகுலாம் ராகு கேதுக்கள்லாம் பகை நிலைமையில் இருக்கும். இந்த மாதிரி 12 ராசிகள்லையுமே 9 கிரகங்கள் நவகிரகங்கள் எந்தெந்த தன்மையில் இருக்கும்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்தது பார்த்திங்கன்னா இது எல்லாமே நான் சொல்கிறேன், ஒன்ஸ் இதை பார்த்து சொல்கிறேன். நீங்கள் வந்து இப்போது சூரியன்னா அதுக்குரிய தானியங்கள் அப்படின்னா கோதுமை அப்படின்னு நமக்கு அதாவது எல்லாமே புரிஞ்சு படிக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் தான். ஃபார்முலா மாதிரி இப்போ மேக்ஸ்னால் நமக்கு ஃபார்முலா தெரிஞ்சால் தானே நம்ம வந்து அதை அப்ளிகபிள் பண்ண முடியும். இப்போ சொல்கிறது எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயங்கள் தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நவகிரகங்கள் இருக்குது. இப்போது சூரியன் சந்திரன் செவ்வாய் ராகு கேது புதன் குரு சுக்கிரன் சனின்னு நவகிரகங்கள் இருக்குது. ஒவ்வொரு நவகிரகங்களுக்கும் அதற்குரிய தானியங்கள் இருக்கும். இப்போ சூரியன் அப்படின்னா கோதுமை நமக்கு தெரிஞ்சிருக்கணும். சந்திரன்னா நெல், செவ்வாய்னா துவரை, ராகுனா உளுந்து, கேதுனா கொள்ளு, புதன்னா பச்சை பயிறு, குருனா கொண்டக்கடலை, சுக்கிரன்னா மொச்சை, சனினா எள்ளு. இது வந்து ஒரு தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயங்கள். ஒரு இது நான் சொல்கிறேன், அவ்வளோதான். அடுத்ததாக பார்த்திங்கன்னா கிரகங்களோட நிறம். ஒவ்வொரு கிரகங்களுக்கும் ஒவ்வொரு நிறம் இருக்குது. சந்திரன் சுக்கிரன் வெண்மை நிறம், சூரியன் செவ்வாய் சிவப்பு நிறம், புதன் குரு பச்சை, அதாவது புதன் வந்து பச்சை நிறம், குரு வந்து மஞ்சள் நிறம், சனி ராகு கருமை நிறம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கிரகங்களுக்கும் வடிவம் இருக்குது. புதன் குரு ராகு கேதுல உயரமான கிரகங்கள், சந்திரன் செவ்வாய் சனியில் குள்ளமானவர்கள், சூரியன் சுக்கிரன்லாம் சம உயரம் படைத்தவர்கள் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா கிரகங்களின் புஷ்பம், அதாவது எந்தெந்த கிரகங்களுக்கு எந்தெந்த புஷ்பம் வந்து சிறந்தது அப்படின்னு பார்க்கலாம். சூரியனுக்கு செந்தாமரை, சந்திரனுக்கு வெள்ளரளி, செவ்வாய்க்கு செண்பகம், புதன் பகவான் அதாவது புதன் கிரகத்திற்கு வெண்காந்தல், குருவிற்கு முல்லை, சுக்கிரனிற்கு வெண்தாமரை, சனிக்கு கருங்குவளை, ராகுக்கு மந்தாரி, கேதுக்கு செவ்வரளி. அடுத்ததாக ஒவ்வொரு கிரகங்களின் ஜாதி அப்படின்னு இருக்கு. குரு சுக்கிரன் பிராமணர், சூரியன் செவ்வாய் சத்திரியர், சந்திரன் புதன் வைஷ்யர், சனி வந்து சூத்திரர், ராகு கேது வந்து சங்கிரம ஜாதி. இதெல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு விஷயங்கள், அதனால நான் சொல்கிறேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கிரகங்களோட உறுப்புகள். சூரியன்னா தலைப்பகுதி, சந்திரன்னா முகம் வயிறு, செவ்வாய் கேது கை தோல், புதன் வந்து கழுத்து, சுக்கிரன் மர்மஸ்தானம், குரு வந்து இதயம், சனி ராகுலாம் பாதம் தொடை கணுக்கால் இதெல்லாம் குறிக்கிற உறுப்புகள். அடுத்ததாக ரத்தினங்கள். இதை வந்து காமனாக தெரிஞ்ச ஒன்று தான். சூரியனுக்குரியது மாணிக்கம், சந்திரன்னா முத்து, செவ்வாய் பவளம், புதன் பச்சை, குரு புஷ்பராகம், சந்திரன் வைரம் சுக்கிரன் வைரம், சனி நீலம், கேது வைடூரியம், ராகு கோமேதகம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த ரத்தினம்ல இது எல்லாமே எதுக்குன்னா, நான் பின்னாடி வந்து அந்த ஜோதிடம் அந்த பலன் எடுக்கும்போது ஒவ்வொன்றும் அதாவது இன்டர்லாக் மாதிரி தான், ஒன்று கூட ஒன்று பிணைப்பட்டு அதாவது பிணைத்து நம்ம வந்து பலன் சொல்லணும். இது எதுக்கு நம்ம முன்னாடி இதெல்லாம் படித்தோம் அப்படின்னு நம்ம பின்னாடி ஒரு பார்க்கும்போது டீட்டெயில்டாக புரியும். இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு விஷயங்கள். அடுத்ததாக கிரகங்களின் உலோகம். சூரியன்னா தாமிரம், சந்திரன்னா ஈயம், செவ்வாய்னா செம்பு, புதன் வந்து பித்தளை, குரு வந்து பொன், சுக்கிரன்னா வெள்ளி, சனி வந்து இரும்பு, ராகு கருங்கல், கேது துருக்கல். அடுத்தது கிரகங்களின் தூப தீபம். சூரியன் சந்தனம், சந்திரன் சாம்பிராணி, செவ்வாய் குங்குமம், புதன் கற்பூரம், குரு ஆம்பல், சுக்கிரன் லவங்கம், சனி கருங்காலி, ராகு அதாவது வெண்கடுகு, கேது செம்மரம். கிரகங்களோட வஸ்திரம். சூரியனுக்கு சிவப்பு வஸ்திரம் நல்லது, சந்திரனுக்கு வெண்மை, செவ்வாய்க்கு பவள நிற வஸ்திரம், புதனுக்கு பச்சை நிற வஸ்திரம், குருவிற்கு பொன்னிறமான வஸ்திரம் நல்லது, சனி கருப்பு, கேதுக்கு வந்து சிவப்பு புள்ளி கலந்த ஒரு வஸ்திரம், ராகுக்கு கருப்பு சித்திரம், கருப்பில் எதாக இருந்தாலும் ராகுக்கு வஸ்திரம் வந்து இதாக இருக்கும், சூட்டபிளாக இருக்கும், சுக்கிரனுக்கு பட்டு போன்ற வெண்மையான வஸ்திரம். அடுத்தது கிரகங்களின் வாகனம். சூரியன் மயில் தேர், சந்திரன் வந்து முத்து விமானம், செவ்வாய் சேவல் அன்னம், புதனோட வாகனம் பார்த்திங்கன்னா குதிரை நரி, குரு வந்து யானை, சுக்கிரன் குதிரை, சனி காக்கை, ராகு கேது ஆடு சிம்மம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த கிரகங்களின் அதாவது ராசிகளின் தன்மை. இது முன்னாடி வரைக்கும் கிரகங்களோட தன்மை பார்த்தோம். ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு தன்மைகள் இருக்குது. உருவம்
மாதம், பஞ்சபூதம், திசை, உடல் கூறு, இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்குமே ஒவ்வொன்றுகள் இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் போட்டிருப்போம் பாருங்கள். ஃபஸ்ட்டு உருவம்னு போட்டு மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, அந்த மாதிரி ஒவ்வொரு ராசியோட உருவம் தான். மேஷத்திற்கு ஆடு, ரிஷபம்னா காளை மாடு, மிதுனம்னா ஆணும் பெண்ணும் சேர்ந்த ஒரு உருவம் மாதிரி இருக்கும், கடகம்னா நண்டு, சிம்மத்துக்கு சிங்க உருவம் இருக்கும், கன்னிக்கு ஒரு அழகிய பெண் உருவம் இருக்கும், துலாமுக்கு தராசு உருவம், விருச்சகத்துக்கு தேள், தனுசுக்கு வில் அம்பு, மகரத்திற்கு ஒரு குதிரை, கடல் குதிரை மாதிரி இருக்கும், கும்பத்திற்கு கோபுர கலசம், மீனத்திற்கு மீன். இதுதான் அதோட ராசியோட உருவமாக இருக்கும். அடுத்து தமிழ் மாதம், மேச ராசினா சித்திரை மாதம். அதாவது இப்போ வந்து சூரியன் எங்கே இருக்கோ அதுதான் அவங்க பிறந்த தமிழ் மாதம்னு நம்ம சொல்கிறோம். இப்போ வந்து மேஷத்தில் சூரியன்றதை அவங்க சித்திரை மாதத்தில் பிறந்தாங்க அப்படின்னு அர்த்தம். விருச்சகத்தில் சூரியன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வந்து கார்த்திகை மாதத்தில் பிறந்தவங்க அப்படின்னு அர்த்தம். அந்த மாதிரி 12 மாதங்கள், சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி, தை, மாசி, பங்குனி, மேஷத்துலேருந்து மீனம் வரைக்கும் 12 மாதங்களை குறிப்பிடலாம். அடுத்தது பஞ்சபூதங்கள், நெருப்பு, பூமி, காற்று, நீர் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பஞ்சபூதங்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா மேஷம்னா நெருப்பு, ரிஷபம் பூமி, மிதுனம் காற்று, கடகம் நீர், சிம்மம் நெருப்பு, கன்னி பூமி, துலாம் காற்று, விருச்சகம் நீர், தனுசு நெருப்பு, மகரம் பூமி, கும்பம் காற்று, மீனம் நீர். இது எல்லாமே தெரிஞ்சுக்கணும். இப்போ பின்னாடி பார்த்திங்கன்னா நம்ம வந்து கடல் கடந்து போய் நம்ம வந்து வேலை செய்வோமா, நம்ம பைலட் இருக்குமா, ஷிப் சம்மந்தப்பட்ட வேலை கிடைக்குமா, வெளியூர் வெளி மாநிலங்கள்லாம் போவாங்களா, அந்த மாதிரிலாம் கேட்குறேன் பார்த்திங்களா. அதுக்கெல்லாம் இது வந்து சூட்டபிள் ஆகும். நான் அதை வந்து பின்னாடி சொல்கிறேன். அடுத்தது பார்த்திங்கன்னா உடல் கூறு. ஒவ்வொரு ராசிகளுக்கு ஒரு உடல் கூறு இருக்குது. மேஷம்னா தலை, ரிஷபம்னா முகம், மிதுனம்னா கைத்தோல், கடகம்னா மார்பு, சிம்மம்னா இதயம், கன்னினா வயிறு, துலாம்னா கிட்னி கர்ப்பப்பை, விருச்சகம்னா மர்மஸ்தானம், தனுஷுனா ஆசனவாய், மகரம்னா தொடை, கும்பம்னா முழங்கால், மீனம்னா பாதம். ஒவ்வொரு ராசிகளுக்கும் ஒவ்வொரு உடற்கூறு இருக்குது. அடுத்ததாக பார்த்திங்கன்னா கிரகங்களின் சமித்துகள். ஒவ்வொரு கிரகங்களுக்கும் ஒவ்வொரு சமித்துகள் இருக்குது. சூரியன்னா எருக்கு, சந்திரன்னா முறுக்கு, செவ்வாய் கருங்காலி, புதன் நாயுருவி, குரு அரசு, சுக்கிரன் அத்தி, சனி வன்னி, ராகு அருகு, கேது தர்ப்பை அப்படின்னு ஒவ்வொரு சமித்துகள் இருக்குது. கிரகங்களோட சுவை, ஒவ்வொரு கிரகங்களுக்கும் ஒவ்வொரு சுவை. சந்திரனா உப்புத்தன்மை, குருனா தித்திப்பு, சுக்கிரனா புளிப்பு, சூரியன்னா கார்ப்பு, செவ்வாய்னா உரைப்பு, புதன்னா உவர்ப்பு, சனி ராகு கேதுக்கள் கைப்பு உரைப்பு. இது வந்து அதோட கிரகங்களோட சுவைகள். ஒவ்வொரு கிரகங்களுக்கும் திக்கு இருக்குது. சூரியன் வடகிழக்கு, சந்திரன் வடமேற்கு, செவ்வாய் தெற்கு, புதன் வடக்கு, சுக்கிரன் தென்கிழக்கு, குரு வடகிழக்கு, சனி மேற்கு, ராகு தென்மேற்கு, கேது வடமேற்கு. அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கிரகங்களுக்கும் அதிதேவதை இருக்குது, நட்சத்திரங்களுக்கும் அதிதேவதை இருக்குது. சூரியன்னா சிவன், சந்திரன்னா பார்வதி, செவ்வாய் சுப்பிரமணியர் முருகர், புதன்னா விஷ்ணு பகவான், குரு பிரம்மா தட்சிணாமூர்த்தி, சுக்கிரன்னா வருணன், சனினா யமன், ராகுனா துர்க்கை, கேதுனா விநாயகர். இதெல்லாமே பார்த்திங்கன்னா அந்த தசை நடக்கும் பார்த்திங்களா. ஒருத்தருக்கு சூரிய தசை நடக்குது, சூரியன் கொஞ்சம் வீக்காக இருக்குன்னா சிவன் வழிபாடு பண்ணுங்கள். பிரதோஷம் வளர்பிறை பிரதோஷத்துக்கு போய் சிவன் வழிபாடு பண்ணுங்கள். அடுத்ததாக பார்த்திங்கன்னா செவ்வாய் இருக்குது, செவ்வாய் கொஞ்சம் இதாக இருக்குது அப்படின்னா நம்ம முருகர் வழிபாடு பண்ணுங்கள். சுக்கிரன்னா அதுக்குரிய வழிபாடு. இப்போ ராகு கேது தசையெல்லாம் நடக்குது, ராகு தசை நடக்குதுன்னா நம்ம துர்க்கை அம்மனுக்கு ராகு காலத்தில் விளக்கு போடுங்க அப்படிலாம் சொல்கிறோம் பார்த்திங்களா. அதுக்கெலாம் இது யூஸ் ஆகும். அடுத்து நட்சத்திர அதிதேவதைகளும் இருக்குது. அஸ்வினி நட்சத்திரம்னா அஸ்வினி நட்சத்திரக்குரிய அதிதேவதை சரஸ்வதி. அந்த மாதிரி நட்சத்திர அதிதேவதைகளும் நம்ம தெரிஞ்சிருக்கணும், நம்ம பார்த்துக்கோங்க. பரணி நட்சத்திரம் துர்க்கை, கிருத்திகை அக்னி. இந்த மாதிரி ஒவ்வொரு 27 நட்சத்திரங்களுக்கு 27 அதிதேவதைகள் இருக்குது. அதை வந்து தெரிஞ்சுக்கோங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா கிரகங்களின் பார்வை. இப்போ எல்லா கிரகமுமே தான் நிற்கிற இடத்திலிருந்து 7ஆம் பார்வையாக 7ஆம் வீட்டை பார்க்கும். செவ்வாய்க்கு, குருவிற்கும் சனிக்கு மட்டும் சிறப்பு பார்வைகள்லாம் இருக்குது. செவ்வாய் அப்படின்னு பார்த்திங்கன்னா 4, 7, 8ஆம் பார்வை. குரு பகவான் அப்படின்னு பார்த்திங்கன்னா 5, 7, 9ஆம் பார்வை. சனி பகவான் அப்படின்னு பார்த்திங்கன்னா 3, 7, 10ஆம் பார்வை. குரு சனி செவ்வாய்க்கு மட்டும் சிறப்பு பார்வைகள் இருக்குது. மற்ற எல்லா கிரகமுமே தான் நின்ற இடத்திலிருந்து 7ஆம் வீடாக 7ஆம் வீட்டை பார்க்கும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா இப்போ கிரகங்களோட பார்வைன்னு பார்த்தோம் பார்த்திங்களா. அதே மாதிரியே கிரகங்களுக்கு ஒவ்வொரு கிரகங்களுக்கும் ஒவ்வொரு இடம் மறைவு ஸ்தானம்னு சொல்லுவோம். இந்தந்த இடத்துல இப்போ கிரகங்கள் மறைவு ஸ்தானத்துலேருந்து அதோட பலாபலன்களை வந்து
அதாவது அந்த திசையில் வந்து கொஞ்சம் ஆப்போசிட் பலன் நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். மறைவு ஸ்தானம் அப்படின்னாலே 3, 6, 8, 12 அப்படிங்கிறது மறைவு ஸ்தானம்னு சொல்லுவோம், துர்ஸ்தானம்னு சொல்லுவோம். அந்தந்த இடத்துல அந்தந்த கிரகங்கள் இருப்பது அவ்வளவு ஒரு சிறப்பல்ல அப்படின்னு சொல்லுவோம். சூரியனுக்கு 8, 12 மறைவு ஸ்தானம், சந்திரனுக்கு 3, 6, 8, 12மே மறைவு ஸ்தானம் தான். செவ்வாய் 8, 12 மறைவு ஸ்தானம். குருவிற்கு 3, 6, 8, 12 மறைவு ஸ்தானம். புதனுக்கு 3, 6, 8, 12, அதாவது சந்திரன், குரு, புதன் இது எல்லாத்துக்குமே 3, 6, 8, 12. அடுத்ததாக பார்த்திங்கன்னா சூரியனுக்கும் சனிக்கும் செவ்வாய்க்கும் பார்த்திங்கன்னா 8, 12. சுக்கிரனுக்கு 3, 8. இதெல்லாம் மறைவு ஸ்தானங்கள் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். கிரகங்களோட கால அளவு, இப்போ ஒவ்வொரு கிரகமே ஒவ்வொரு ராசியில் எவ்வளோ நாட்கள் சஞ்சாரிக்கும் அப்படின்னு பார்க்கணும். சூரியன்னா ஒரு ராசியில் ஒரு மாதம் இருக்கும், அதுதான் நம்ம வந்து தமிழ் மாதம் சொல்கிறோம். சித்திரை, வைகாசி, ஒவ்வொரு மாதத்துக்கும் சூரியன் மாற மாற இப்போ மேஷத்தில் சித்திரை இருந்தால் அது வந்து அதாவது மேஷ ராசியில் சூரியன் இருந்தால் சித்திரை மாதம், இப்போ கடகத்தில் சூரியன் இருந்தால் சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி மாதம் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். அப்படி தான் சொல்லணும். சூரியன் ஒரு மாதம், சந்திரன் 2.25 நாளுக்கு ஒருக்கா ஒரு ராசியிலேருந்து ஒரு ராசி மாறும், செவ்வாய் 1.5 மாதம், புதன் 1 மாதம், குரு 1 வருஷம், சனி 2.5 வருஷம், ராகு கேதுக்கள் 1.5 வருஷம், சுக்கிரன் 1 மாதம். இது வந்து கோச்சார பலன். அதாவது சூரியன் சந்திரன்லாம் ஒவ்வொரு கட்டத்தில் எவ்வளோ நாட்கள் சஞ்சாரிக்கும். இப்போ குரு பயிற்சின்னு சொல்கிறோமா, ஒரு வருஷத்துக்கு ஒருக்கா குரு பயிற்சி ஆகும். சனி பயிற்சி 2.5 வருஷத்துக்கு ஒருக்கா மாறும். ராகு கேது 1.5 வருஷத்துக்கு ஒருக்கா மாறும். சுக்கிரன் வந்து ஒரு மாதத்துக்கு ஒருக்கா ஒரு கட்டத்தை விட்டு அடுத்த கட்டத்துக்கு மாறிட்டே இருக்கும். புதன் செவ்வாயெல்லாம் 1 மாதம் 1.5 மாதம். இது வந்து கிரகங்களோட கால அளவுகள். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ராசிகளோட இயற்கை, ராசிகளோட தன்மை தான். இப்போ மேச ராசினா சரராசின்னு சொல்லுவோம். சரசிர உபய, சரசிர உபய, சரஸ்திர உபய. மேஷம், ரிஷபம், மிதுனம். மேசம்னா சர ஆண் ராசி, ரிஷபம் வந்து ஸ்திர ராசி பெண் ராசி. ஆண் பெண் ஆண் பெண் ஆண் பெண் இப்படி மாறிட்டே வரும். இது வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கணும். சரராசி, ஸ்திரராசி, உபயராசி. மேசம் சரராசி, ரிஷபம் ஸ்திரராசி, மிதனம் உபயராசி. அந்த மாதிரி சரசிர உபய, சரசிர உபயன்னு இப்படி வந்துகிட்டே இருக்கும். அடுத்ததாக கிரகங்களின் மார்க்கம், அப்போ வந்து அதோட எப்படி வந்து சுற்றி வருது அப்படின்னு அர்த்தம். சூரியன், சந்திரன், செவ்வாய், குரு, சனி, புதன், சுக்கிரன் எல்லாமே கிளாக் வைஸாக தான் சுற்றி வரும். ராகு கேதுக்கள் மட்டும்தான் ஆன்டி கிளாக் வைஸாக ஆகும். அடுத்தது கிரக பலன் தரும் காலம். கிரகங்கள்லாம் எப்படி எப்படி பலன் தரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூரியன் செவ்வாயெல்லாம் ஆரம்ப காலத்திலே பலன் தரும். இப்போ சூரிய தசை செவ்வாய் தசையெல்லாம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், ஆரம்பத்தில் அதோட எல்லா பலனையும் கொடுத்து முடிச்சிடும். சந்திரன் புதன்லாம் காலம் முழுவதுமே சந்திரன் புதன்னா நல்ல ஒரு பாசிட்டிவிட்டிவாக இருக்கும். அதாவது அவங்கவுங்க ஜாதகத்தில் அந்த சந்திரன் புதன் எப்படி இருக்குது, எந்த தன்மையில் இருக்குதுன்னு பார்த்துட்டு நம்ம பலன் சொல்லணும். குரு சுக்கிரன்னா மத்தியில் தான் பலன் தரும். குரு தசை சுக்கிர தசையெல்லாம் வந்துச்சுன்னா ஒரு நடுவில் மிட்டில் தான் அதோட பலன்களை தர ஆரம்பிக்கும். ராகு கேது சனியெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்லேருந்து கடைசியாக முடிகிறப்ப தான் அதோட பலன்களை முழுசாக தரும். அடிப்படை ஜோதிடத்தோட அடுத்த பார்ட் வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கு வந்து இப்போ நான் சொன்னோட பிடிஎஃப் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து சார்ஜ் பண்ணி வாங்கிக்கிற மாதிரி இருக்கும், அமௌண்ட் பே பண்ணி வாங்கிக்கிற மாதிரி இருக்கும். வேணுங்கிறவங்க டிஎம் பண்ணுங்கள். அஸ்ட்ரோபவி அப்படிங்கிற சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம வந்து அப்டேட் பண்ணுற வீடியோஸ் வந்து உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ.